டெல்லியில் கெஜ்ரிவாலை வீழ்த்த மதுபான ஊழலை கையில் எடுத்தது போல தமிழகத்திலும் அதே அஸ்திரத்தை வீசியிருக்கிறது மத்திய பாஜக அரசு என்று கூறப்படும் நிலையில் இதில் திமுகவுக்கு நெருக்கமானவர்கள் சிக்கித் தவிப்பதுதான் அறிவாலயத்தை அரண்டு போகச் செய்துள்ளதாம். இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. பாஜக ஆளாத மாநிலங்களில் அங்கு ஆளும் கட்சிகளை அடிபணிய வைக்க அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை ஆகிய அமைப்புகளை ஏவிவிட்டு காரியம் சாதிப்பது வழக்கமாக இருக்கிறது என்று கூறப்படுகிறது. அந்த வகையில் தமிழகத்தில் திமுகவையும் அசைத்து பார்க்க ஆளுநருக்கும் அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டு எதுவும் ஆகவில்லை என்பதால் டாஸ்மாகில் 1000 கோடி ஊழல் என்ற ஆயுதத்தை கையிலெடுத்து அடித்து ஆடுகிறது பாஜக என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். அதிமுக பாஜக மீண்டும் கூட்டணி அமைந்ததிலிருந்து வாரத்திற்கு ஒருமுறை உள்துறை அமைச்சர் அமித்ஷா எடப்பாடியுடன் செல்போனில் பேசி வருகிறார் என்றும் அப்போது செல்வாக்கான திமுக அமைச்சர்கள், அவர்களுக்கு நெருக்கமான நபர்கள் குறித்த தகவல்களை அமித்ஷா கேட்டுப் பெற்று வருகிறார் என்றும் கூறப்படுகிறது. உதயநிதியின் செயல்பாடு அவருக்கு நெருங்கிய வட்டாரத்தில் உள்ளவர்கள் பட்டியலை எடப்பாடியே டெல்லிக்கு கொடுத்துள்ளார் என்று தெரிகிறது. அந்த பட்டியலை வைத்தே டாஸ்மாகில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. முன்னதாக டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் டாஸ்மாக் அதிகாரிகளின் வீடுகளில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்திருப்பது தெரியவந்தது. இது தொடர்பாக டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகனிடம் அமலாக்கத்துறையினர் 2 நாட்கள் 20 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அதிகாரிகள் விசாகனிடம் பல கேள்விகள் கேட்டுள்ளனர். ஆனால் அவர் முதலில் எந்த பதிலையும் சொல்லவில்லை என்றே கூறப்படுகிறது. IAS அதிகாரி என்பதற்காகத்தான் நாங்கள் அமைதியாக கேட்டுக் கொண்டிருக்கிறோம், இல்லையென்றால் எங்களுடைய விசாரணையே வேறு மாதிரி இருக்கும் என ED அதிகாரிகள் இடியை இறக்கியிருக்கிறார்கள். விசாகனிடம் சில பணப்பரிவர்த்தனை ஆவணங்களை காட்டியுள்ளதாகவும் இதனைக் கண்டு அதிர்ந்த விசாகன் அதன் பிறகே படிப்படியாக டாஸ்மாகில் நடந்த விஷயங்களை விலாவாரியாக விளக்கியிருக்கிறார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனைத் தொடர்ந்துதான் ரத்தீஷ் என்பவரின் உத்தரவின்படியே பல விஷயங்கள் டாஸ்மாகில் முடிவு செய்யப்பட்டது என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. விசாகன் கூறுவது உண்மைதானா என்பதை கிராஸ் செக் செய்யவே டாஸ்மாக் துணை பொது மேலாளர்கள் ஜோதிசங்கர், துரைமுருகன், சங்கீதா ஆகியோரிடமும் அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்தினர். அவர்கள் விசாகன் சொன்னதைத்தான் செய்தோம், மற்றபடி எங்களுக்கு எதுவும் தெரியாது என சரண்டர் ஆகியிருக்கின்றனர் என்று கூறப்படுகிறது. விசாகன் குறிப்பிட்ட ரத்தீஷை அமலாக்கத்துறை ஏற்கனவே கண்காணித்து வந்த நிலையில் திருச்சியைச் சேர்ந்த ஒரு எளிய நடுத்தர வர்க்க குடும்பத்தைச் சார்ந்தவரான ரத்தீஷ் என்றும் அவர் தந்தை சண்முகவேல் ஒரு பெரிய நிறுவனத்தில் மத்திய நிலை மேலாளராக பணியாற்றியவர் என்பதும் இவர்கள் பிற்காலத்தில் சென்னை வேளச்சேரியில் வீடு ஒன்றை கட்டியதும் தெரியவந்துள்ளது. ரத்தீஷ் திருச்சி என்பதால் முதலில் அன்பில் மகேஷுடன் நட்பு ஏற்பட்டு அதன் பின்னர் அன்பில் மூலம் உதயநிதியிடம் அறிமுகமானார் என்றும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. 2013-14 காலகட்டங்களில் இவர்களது நட்பு அதிகமான நிலையில் 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ரத்தீஷின் தந்தை சண்முகவேல் ஸ்ரீ விநாயகா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், சாய் வீரன் ஏஜென்சிஸ், சாய் வீரன் வேர்ஹவுசிங் இந்தியா பிரைவேட் லிமிடெட், சாய் வீரன் ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் ஜெகதாம்பாள் ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் என 5 நிறுவனங்களை துவங்கினார் என்று கூறப்படுகிறது. பைனான்ஸ் துறையில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை இந்த நிறுவனங்கள் கையாண்டிருப்பதை அமலாக்கத்துறை கண்டுபிடித்துள்ளது. 2025 மார்ச் மாதம் சண்முகவேல் இந்த நிறுவனங்களில் ஒன்றை தவிர மற்றவற்றிலிருந்து விலகியுள்ளார். ரத்தீஷுக்கு சென்னை MRC நகரில் சொந்தமாக அபார்ட்மெண்ட் உள்ளதாகவும் கடந்த ஓராண்டாக இங்கே வந்த கார்களின் விவரங்களும் வந்து போனவர்களின் பட்டியலையும் அபார்ட்மெண்டில் உள்ள CCTV பதிவுகள் மூலம் அமலாக்கத்துறை சேகரித்துள்ளதாகவும் உள்விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர். அமலாக்கத்துறை ரெய்டு முன்பாகவே ரத்தீஷ் வீட்டில் இல்லை. அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரை தொடர்பு கொள்ள முயற்சித்தாலும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. இந்நிலையில் MRC நகரில் உள்ள ரத்தீஷ் வீட்டில் யாரும் இல்லாததால் வீட்டை பூட்டி சீல் வைத்ததுடன் விசாரணைக்கு ஆஜராகும்படி ரத்தீஷுக்கு சம்மனம் அனுப்பியுள்ளனர். எனவே விரைவில் ரத்தீஷ் சிக்கும் பட்சத்தில் திமுகவின் முக்கிய தலைகள் கொத்தாக சிக்க வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.